கடக ராசி கடக லக்னம் இவங்களுக்கு எப்படி டைம் இருக்குது? நான் நல்லா இருக்குங்க, அடுத்து 1.5 வருஷமே நல்லா இருக்கு, இந்த மாதமும் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய வரும், நல்ல நியூஸாக எக்கச்சக்கமாக வரும், நிறைய கால்ஸ் வரும், அவங்களுக்காச்சு இவங்களுக்காச்சு உங்களுக்கு சம்மந்தமாகவே நிறைய சுப நிகழ்ச்சிகளாக இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களாக வரும். ஸோ சூப்பர். முக்கியமாக எது இதில் நல்ல விஷயங்கள் இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக யாராவது நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு லேண்டு வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக நியூஸஸ் வரும். இல்லை நீங்கள் லேண்டு வீடு வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்க அது சம்மந்தமான நிறைய நியூஸ் உங்களை நோக்கி வரும். நீங்கள் எதனா வண்டிலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி சம்மந்தமான விஷயங்களாக வரும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். அதில் எது கரெக்டானதுன்றதை பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா கடகத்துக்கு ஒன்று என்னென்னா ஒரு டைம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக டிசிஷன் எடுத்துருங்க, இன்னொரு சைடு பார்த்தா அப்படியே கம்முன்னு உட்காந்துருவீங்க. ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து எனக்கு எது செட் ஆகும் இல்லை அது அகைன் ஜோதிடம் பார்த்து இந்த ஜோதிடம் பிரகாரம் பர்மனெண்ட்டாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகும், இப்போ இருக்க கோச்சார பிரகாரமாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகுன்றதை பார்த்துட்டு பணத்தை போட்டிங்கன்னா அது தலைமுறைக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி லவ், ஏன்னா இது கடகத்தில் இருக்கவங்க வந்து ரொம்ப அன்பு காட்டுறவங்க, ரொம்ப ஆக்சுவலாக கடகத்தில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு யாருன்னா லவ்வர்ஸாவோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அமைஞ்சிட்டா சூப்பர். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. நீங்கள் தூங்கிட்டா வந்து பெட்ஷீட் போற்றி விடுறது, இந்த ஃபுல் பாசத்தை காட்டுறதுலாம் கடகராசி கடக லக்னம் தான். ஆனால் ஒரு டைம் என்னென்னா ரொம்ப பொசசிவாக போகிறது இவங்க தான். அது அவங்களுக்கே தெரியாது, ரொம்ப பொசசிவாக போயிடுவாங்க. அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னாவே அதெல்லாம் நம்ம இந்த தானியங்கள் பயிற்சிகள் எல்லாம் கொடுப்போம், எப்படி அவங்கள எப்போவுமே ஒரு நியூட்ரலாக வச்சுக்கணுன்றதெல்லாம். நியூட்ரலாக வச்சுக்கிட்டாங்கன்னா லைஃப் வந்து அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது தாய் கிரகம், அவங்க வந்து அவங்களையும் அவங்கள விட அவங்கள சுற்றி இருக்கவங்கள அதிகமாக பார்த்துப்பாங்க கடகராசி கடக லக்னம். சரிங்களா? அப்படி இன்கேஸ் சார் எங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னா ஜாதகம் பார்க்கணும், எங்கே கோளாறு இருக்குன்றதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டோன்னா அவங்கள மாதிரி ஒண்டர்ஃபுல் பீப்புள் யாருமே கிடையாது. அவ்வளோ சூப்பர் சார். அப்போ எதில் ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா பணம் விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப யாருக்கு கொடுக்கணும் எவ்வளோ, ஏன்னா இப்போ உங்களுக்கு சுப நிகழ்ச்சி டைம், லவ்வுக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ்வை கல்யாணமாக மாற்றணும்னா அதுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாகும். அப்போ நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகளில் வளர்ந்துட்டே போவீங்க. அப்போ இவ்வளோ நிகழ்ச்சி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா என்ன ஆகும்? செலவாகும், செம்மையாக செலவாகும். அதான் கல்யாணமோ வீடு வாங்குறது இருந்தால் கொஞ்சம் நஞ்ச செலவாக எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அந்த செலவுகளுக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கிறதோ இல்லை மனித உதவியோ பொருள் உதவியோ ஏதாவது கண்டிப்பாக வரும். ஸோ அவ்வளோவும் வரும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா எவ்வளோக்கு வாங்கினேன், யாருக்கு எவ்வளோக்கு கொடுக்குறேன், அந்த டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பண பரிவர்த்தனையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம், குழப்பம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளையும் பார்த்து யோசித்து எடுத்து வைக்கணும். இப்போ கல்யாணத்துக்காக கல்யாணத்தை நோக்கி போகிறேன்னா டக்குன்னு ஒரு 10 ஆப்பில் ஃபுல்லாத்தையும் பணத்தை இறக்கு, ஒரு 10 புரோக்கரை கூப்பிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடு, அந்த மாதிரி முயற்சிகளில் கரெக்டாக முன்னாடி யோசித்து ஒவ்வொன்றா எது பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சவராக யார், இவர் கரெக்டாக பண்ணுவார், இவரை பற்றி விசாரித்து முயற்சி எடுக்கிறது ஜெயிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து நிறைய பேர் ஜாப்ஸ் ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுவும் இப்போ நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, என்னென்ன ஜாப் இருக்குது எல்லாத்தையும் வாங்கி அப்ளை பண்ணுறது இது ஒரு ரகம். அது நம்ம எதுவும் கமெண்ட் சொல்ல முடியாது, அவங்களுடைய அந்த முயற்சி வேகத்தில் ஓடுறது இது ஒன்று. ஆனால் பொறுமையாக உட்காந்து நான் இதை தான் படித்தேன், நான் இது உள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஜாதக ரீதியாக எனக்கு இந்த மாதிரி நீங்கள் எப்படி எங்கே சுற்றினாலும் கடைசியில் ஜாதகம் பார்க்கும்போது இப்படி தான் அமையும்ன்றது இருக்கும். நான் அதிகம் பார்த்ததுக்கு எல்லா ஜாதகமும் மோஸ்ட்லி இப்படி தான் அமையுது. ஏதோ 1-2 ஸ்கிப் ஆகலாம், அது வேறு என்னன்னு தேடி பார்த்தா ஜாதகம் தப்பாக இருக்கும். மற்றபடி வாழ்க்கையில் எல்லாமே மோஸ்ட்லி ப்ரெடிக்டபிள் தான். அது அந்த ஜாதகத்தில் இருக்க மாதிரி தான் அமைப்பு வருது. ஸோ எந்த தொழில் நல்லா இருக்குன்றதை பார்த்து கரெக்டாக அதுக்கு அப்ளை பண்ணாலும் அதிகமாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி குருமார்களை போட்டிங்க, ஜீவ சமாதிகளில் போங்க. ஜீவ சமாதிகள்லாம் கோவிலில் தட்சிணாமூர்த்தி வேண்டுங்க. குருமார்களை பிடிக்கவும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவீங்க. தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு, தொழில் விரிவாக்கம் அடையுது. அதுவும் இவங்களாம் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் அதிகமாக கலக்குவீங்க. அப்ராடு போயிட்டு ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட், இப்போ ஐடியில் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் அடிக்கடி போயிட்டு ட்ராவலிங் வர மாதிரி இருக்கும். ட்ராவலிங் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிநாடு போக முடிஞ்சால் சூப்பர், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வெளி மாநிலங்கள் பக்கத்து பிரான்ச் அதை போயிட்டு கேட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க. நீங்கள் ட்ராவல் ஆக்சுவலாக கடக ராசியில் இருக்கிறது ட்ராவல் பண்ண ரொம்ப நல்லது.
அதாவது ஒரு நதியை கடந்து போனீங்கன்னா சூப்பர். நீங்கள் ஒரு ஸ்டேட்டை கடந்து போகிறீங்கன்னாவே நதியை கடந்து போகிறீங்க. ஒரு ஊரை கடந்து போகிறீங்கன்னாவே ஒரு குளத்தை கடந்து போகிற மாதிரி தான் கணக்கு வரும். ஏன்னா ஊருக்கு ஒரு குளம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஊர் குளமோ ஆறோ கடலோ தாண்டி நீங்கள் போயிட்டு வரீங்கன்னாவே உங்களுக்கு க்ரோத் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒரு பிரான்ச்சுக்கு சும்மாவது போயிட்டு வாங்களேன். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பிஸ்னஸ்லேயும் ஆஃபீஸில் நடக்கும். சூப்பர். மற்றபடி சுப நிகழ்ச்சிகளை சொல்லட்டும். ஸோ பணப்பரிவர்த்தனை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி. நீங்கள் எந்த தெய்வத்தை இதுக்கு வழிபடலாம் அப்படின்னா, பெண் தெய்வம் ரொம்ப பெஸ்ட்டு. லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், இவங்களை வந்து பெண் தெய்வத்தை ஃபுல் அலங்காரத்தில் வேண்டுங்க. அவங்க பார்க்கும்போதே ராணி, இப்போ லலிதாம்பிகைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராணி மேலே காட்டுப்பாங்க. அந்த உருவத்தை வச்சு வேண்டுங்க, ரொம்ப நல்லது. அது சம்மந்தமான கோவில்கள், திரிபுர சுந்தரி, இந்த கோவில்களாக போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணோம்னா கொஞ்சமாவது ஒரு 1/2 லிட்டர் பாலாவது வாங்கி கொடுக்கலாம். இல்லை வர மக்களுக்கு பாலை அன்னதானமாக கொடுக்கலாம். இப்போ தைப்பூசம், சிவராத்திரிலாம் வருது, அன்னதானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ண இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல மாதமாக அமையும். ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கவர் பண்ணோம், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும், யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வருதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஓகே. ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகமும், ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு வந்து சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்துக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. அது இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும், நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்னு வாங்கல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. முக்கியமான பண்டிகை நாட்களில் நல்லபடியாக விரதம் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள். தைப்பூசம், மகா சிவராத்திரி